அப்புறமா இன்னும் சில திங்ஸ்லாம் டிமார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். 4 பாஸ்கெட் ஒரே கலர்ல, ஒரே சைஸ்ல வாங்கியிருந்தேன். திங்ஸ்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணும்போது பார்க்க இன்னுமே நீட்டா இருக்கும். பாப்பாவோட பாட்டில் தொலைஞ்சு போச்சு. ஸோ, அதனால நியூ பாட்டில் வாங்கிட்டேன். அந்த பழைய பாட்டில் வந்து சிப்பர் வந்து சென்டர்லேருந்து ஒழுகிட்டே இருக்கும். இது வந்து டபுள் லாக் இருக்கிறனால ஒழுகாது. அப்புறமா 4 ஃபேஸ் டவல் வாங்கியிருந்தேன். இன்னைக்கு வந்து கரம் மசாலா தான் ரெடி பண்ண போறேன். எல்லாமே பாக்கெட்ல கடையில அவைலபிளா இருக்குது. அத தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். கரம் மசாலா ஹோம்மேடா பண்ணும்போது இனிமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பெருஞ்சீரகத்த ஃபர்ஸ்ட்டே வறுத்து எடுத்து வச்சுட்டேன். ஏலக்காய், அன்னாச்சி பூ 2மே ஒண்ணா சேர்த்து வறுத்துட்டேன். இலை ரொம்ப பெருசா இருக்கனால கட் பண்ணி போட்டிருக்கேன். இலைய பிரேக் பண்ணா ஈஸியா பிரேக் ஆகணும். பட்டை உள்ளுக்குள்ள சுருள் சுருளா இருக்கிறனால ஈவனா குக் ஆகாது. அதனால கை வச்சு நல்லா உடைச்சு போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை ஆனதுமே பட்டைய எடுத்து உடைச்சு பார்த்தா ஈஸியா பிரேக் ஆகும். லவங்கம், ஜாதி பத்திரி 2மே ஒண்ணா சேர்த்து வறுத்துட்டேன். ரொம்ப முக்கியம் இந்த ஜாதிக்காய். அது வந்து ஒரு 10 கிராம் இருக்கும். அத நல்லா இடிச்சு அதையுமே வறுத்து ஆட் பண்ணிக்கணும். இதுதான் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். அந்த ஸ்பைசஸ்லயே ஹீரோன்னு சொல்லலாம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஆட் பண்ணுங்க. அப்புறமா கல்பாசி அதையும் வறுத்து சேர்த்துட்டு எல்லாம் ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல அரைச்சு ஹீட் அடங்குனதுமே ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.